கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்துல கடந்த 40 ஆண்டு காலமா வடசென்னை பகுதியில பெருநகர சென்னை மாநகராட்சியால சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுது. திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி 6 சிப்பங்களாக பிரிக்கப்பட்டு பயோ மைனிங் முறையில் நிலத்தை மீட்டெடுக்கும் பணி இப்போ நடைபெறுகிறது. இந்த குப்பை கிடங்குல 251 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள சுமார் 66,52,000 மெட்ரிக் டன் குப்பையை அகழ்ந்தெடுக்கும் பணி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது ப்ரீ ப்ராசஸிங், இன்வார்ட் ப்ராசஸிங் அண்ட் செக்ரிகேஷன் அண்ட் டெலிவரி என்று 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நடக்குது. ப்ரீ ப்ராசஸிங் பகுதியில ஈரக்குப்பைகளை உலர வைத்து, இன்வார்ட் பகுதியில உலர வைக்கப்பட்ட குப்பைகளை எடைமேடை மூலம் கண்காணித்து, ப்ராசஸிங் அண்ட் செக்ரிகேஷன் பகுதியில பயோமைனிங் இயந்திரம் மூலம் சல்லடை செய்து பலவிதமான பொருட்கள் அங்கு பிரிக்கப்படுது. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு செல்கிறது. டெலிவரபிள் 4 விதமா பிரிக்கப்படுது. நச்சுத்தன்மை வாய்ந்த மெட்டீரியல் சிமெண்ட் தொழிற்சாலைக்கும், பயோசாயில் பூங்காக்கள், சாலையோர பூங்காக்கள் மற்றும் சாலைகளில் இருக்கக்கூடிய நடுமைய தடுப்புகளில் இருக்கும் செடிகளை வளர்ப்பதற்காக செல்கிறது. இன்னர்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மற்றொரு பொருள் தாழ்வான பகுதிகளின் சாலையை சமன் செய்வதற்காக பயன்படுத்தப்படுது. மறுசுழற்சி பொருட்களான ரப்பர், ஒயர்ஸ், செப்பல், பேக் அண்ட் டயர்ஸ் மறுசுழற்சி செய்யும் நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுது. குப்பைகளை வீட்டிலேயே தரம் பிரிச்சு தூய்மை பணியாளரிடம் தருவதன் மூலமா நேரடியா குப்பைகளை மறுசுழற்சிக்கு அனுப்பி இப்படிப்பட்ட செயல்முறையையே தவிர்க்க முடியும். குப்பை கிடங்கெல்லாம் சென்னையையும் உருவாக்க முடியும். என்ன பண்ணுவோமா சென்னை?